தமிழக அரசியல்வாதிகள் அவர்கள் பெரும் அன்பு அல்லது வெறுப்புக்கு உண்மையிலேயே தகுதியானவர்களா? அவர்களின் நற்பெயருக்கு பின்னால் உள்ள உண்மையை பற்றி பேசுவோம். அரசியல்வாதி எப்படி எல்லாராலும் மிகுந்தபடியாக நேசிக்கப்படுகிறார், அதே நேரத்தில் சிலரால் வெறுக்கப்படுகிறார். இந்த இரண்டு உணர்வுகளையும் ஒரே நபரிடம் காண முடியுமா? இன்று நம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை ஆராய போகிறோம். ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கிறது. த மோஸ்ட் லவுட் பொலிட்டிஷியன் தமிழ்நாடு, மக்கள் மனதில் மாறாத முத்திரை பதித்த தலைவர் எம்ஜிஆர் என்பது தமிழ்நாட்டின் ஒரே பெயர் மட்டும் கிடையாது, ஒரு உணர்வாகவும் இருக்கிறது. அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் மட்டும் கிடையாது, மக்களின் மனதில் எது அதிகமாக பதியுமோ அதை கூறுவது அவசியம். மக்களின் தலைவர். எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார். பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்கும். எம்ஜிஆர் மக்களுடன் கொண்ட பாசம் வித்தியாசமாகவும் அன்பு மிகுந்ததாகவும் இருந்தது. அவரது நலத்திட்டங்கள் அந்த நேரத்துல புரட்சிகரமாக இருந்தது. அதனாலதான் இவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அவர் மக்களோட நேரடியாக இணைந்தார். நூன் மீல்ஸ் திட்டம் மூலம் மாணவர்களுக்கான சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. வறுமையில் வாழும் மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தார். ஒரு முக்கியமான காலத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அவரோட படத்துல நிறைய இடத்துல சொல்லப்படுற உழைப்பு ரிக்ஷா அதை எப்படியாவது ஆட்டோ ரிக்ஷாவா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஆட்டோ ரிக்ஷா வழங்கினாரு, மானியம் கொடுத்தாரு, ஈஸியா லோன் வாங்குற மாதிரி வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ரிக்ஷா வண்டி ஓட்டுநர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை டிட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா அந்த காலத்திலேயே நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தார். இன்னைக்கு தமிழ்நாடு ஐடி இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்பி கிடையாது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எவால்வ் ஆன காரணம் இவருன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இவரோட அரசியல் போக்கு மேம்போக்கா இல்லை, ரூரல் வில்லேஜ் வரைக்கும் அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ், தி கிரீன் ரெவல்யூஷன், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட், ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு லிட்ரஸியா மாறினதுக்கு இவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, ரொம்ப பழைய காலத்து மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எதுக்காக ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா ஜெயலலிதா சொல்ல மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆருக்காக தான் நான் ஓட்டு போட்டேனே சொல்லுவாங்க. அவரது திரைப்பட ஹீரோ கேரக்டர் வாழ்க்கையிலையும் தெரிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை த மோஸ்ட் லவுட் பொலிட்டிஷியன் தமிழ்நாடு சொல்லலாம். அதிகமாக வெறுக்கப்படும் அரசியல்வாதி. இவங்க நிறைய பேர் அரசியல்வாதின்னு சொல்ல கூட யோசிக்கிறாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான பெயர் சசிகலா. ஆனால் இந்த பெயரை எப்போதும் மக்கள் கோபத்தையும் வெறுப்பையும் சம்பாதிச்சது. ஜெயலலிதா அம்மாவின் மிக நெருங்கிய நண்பராக அரசியலுக்கு வந்த சசிகலா அம்மா மரணத்துக்கு பிறகு 2-3 மாதங்கள் தான் அதுக்குள்ள முழு அதிகாரத்தையும் கைப்பற்ற முயன்றார். அந்த சமயத்துல தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். இது மக்களிடையே மிகப்பெரிய ஆர்வத்தையும் அரசியல் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியதுனே சொல்லலாம். சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சசிகலா அப்பதான் எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டு வந்து ஒரு ரெசார்ட்ல அடைச்சாங்க. மொத்தமாக எவருக்கும் வெளியே செல்லவோ தொடர்புகளோ வாய்ப்பே இல்லாத சூழல். ஒரு டிரைவர், ஒரு கெஸ்ட் கூட வெளியே போக முடியாது. அங்கதான் லஞ்ச், அங்கதான் டின்னர். ஒரு வீட்டுக்கு ஒரு போன் கூட பண்ண முடியாது. இது ஒரு திரைப்படம் மாதிரியே மக்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாவே இது ஒரு ஹை வோல்டேஜ் பொலிட்டிக்கல் டிராமான்னு சொல்லப்படுற ஒரு சூழல். அதற்கிடையே சசிகலா தன்னை அடுத்த முதல்வராக அறிவிக்க முயன்றது மக்களின் கோபத்தை அதிகரித்ததுனே சொல்லலாம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு மக்களுக்கு ஒரு பெரிய சோகத்துல ஒரு பெரிய கோபம் வந்துச்சு. சசிகலா முதல்வர் ஆவாரா? இது மக்களுக்கு மட்டும் கிடையாது, உள்கட்சியிலுமே கூட சசிகலா மேல ஏகப்பட்ட கோபம், வெறுக்கப்பட்டார். அதுக்கு காரணம் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாதான் தெரியும். விசுவாசமா இல்லங்கிற வருத்தம் இருக்கா? அதாவது ஒன்று வச்சுக்கோங்க, எல்லாருடைய மனதும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் இப்போ என்னை கொண்டு போய் எந்த இடத்துல எந்த உயரத்தில் உட்கார வச்சிங்கனாலும் நான் என்னுடைய பாதத்தை பார்த்து தான் நடப்பேன். அதனால செயல்பாடுகள் மாறும்போது நானும் ஒண்ணு செய்ய முடியும். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அதிகமா ஃபீல் பண்ற. நானும் ஒண்ணு செய்ய முடியாது. சசிகலா கதையை சொல்லணும் அப்படின்னா முதல்ல நடராஜன் கதையில இருந்து சொல்லணும். ஹிந்து திணிப்பு போராட்டத்துல ஒரு முக்கிய பங்கா இருந்தாரு. அதுக்கப்புறம் டிஎம்கே கூட சேர்ந்தாரு. டிஎம்கேல ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க, மக்கள் தொடர்பாளர். அதற்கு பிறகு சசிகலாக்கும் நடராஜனுக்கும் கல்யாணமே ஆச்சு. அதை நடத்தி வச்சவர் யாரு தெரியுமா? கலைஞர் ஐயா அவர்கள். ஒரு டிஎம்கேல தான் முத 2 பேரும் உள்ளே வந்தாங்க. ஒரு பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி மூலியமா இந்த பதவி நீக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு சென்னை
சென்னை வந்தாங்க, ஒரு வீடியோ கேசட் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். அது கூட தான் ஐஏ சந்திரலேகாவை நியமிக்கப்பட்டார் எம்ஜிஆர். அந்த மாதிரி சூழ்நிலையில சந்திரலேகா கூட அறிமுகமானவர் தான் நடராஜன் மற்றும் சசிகலா. ஜெயலலிதா எங்கெல்லாம் போறாங்களோ அங்க அவங்க பேசுறத வந்து வீடியோ கேசட் மூலமா டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர். சோ அதனால சந்திரலேகா இவங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரோடியூஸ் நடராஜன் மற்றும் சசிகலாவை ஜெயலலிதா கிட்ட. இப்படிதான் அறிமுகமானாங்க ஜெயலலிதா கிட்ட. அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் அந்த வீடியோ கேசட் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பிறகு கொண்டு போய் கொடுக்கறது, தனியா சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு நண்பரா மாறினாங்க, நெருங்கிய நண்பரா மாறினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சகோதரியாவே மாறினாங்க. இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திட்டு சசிகலா அவர்கள் தன் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏடிஎம்கேக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படி வந்தவங்க தான் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் டாக்டர் வெங்கடேஷ். இது ஜெயலலிதாவுக்கு பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அதை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் போயஸ் கார்டனை விட்டு சசிகலா மற்ற குடும்பத்தினை நீக்கினாங்க. யாரும் அந்த குடும்பத்தை கூட இன்டராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டாங்க. சசிகலா அவர்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதுக்கு இப்படி வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு டைம்ல போயஸ் கார்டன் விட்டு வெளியே போனாலும் சசிகலா மட்டும் அங்கேயே இருந்தாங்க. போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மா கூடயே எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சசிகலாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால நிறைய பேர் உள்கட்சியிலேயே கோபப்பட்டாங்க. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் 1991 இருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதாவோட ஆட்சி நிறைய பேர் ஏற்கவே கிடையாது. அப்பதான் ஜெயலலிதா அவர்கள் சுதாகரனை தன் வளர்ப்பு மகனா அறிவிச்சாங்க. அது சசிகலாவோட உறவினர். பிரம்மாண்டமான கல்யாணம் சென்னையில வச்சாங்க. இந்தியா ஃபுல்லா திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம். நிறைய செலவு பண்ணாங்க. அப்புறம் மகா கும்பம் கும்பகோணத்தில் நடந்த போது 42 பேர் இறந்து போனாங்க. இதனால மக்கள் நிறைய பேர் ஜெயலலிதாக்கு எகென்ஸ்டா திரும்பினாங்க. அதுக்கு காரணம் சசிகலான்னு சொல்லிட்டு உள்கட்சியில சசிகலானாலதான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கிளம்பிச்சு. சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்படுறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 75 நாள் யாரையும் அலோவே பண்ணல பார்க்கறதுக்கு. ஒரு இரும்பு திரை மாதிரியே யாரையுமே அலோ பண்ணல. அதுக்கு காரணம் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. இதுவே மக்களுக்கிடையே ஒரு பெரிய காரணமா பார்க்கப்பட்டுச்சு சசிகலாவை வெறுக்கிறதுக்கு. அந்த சமயத்துல நிறைய ஸ்பெகுலேஷனுமே வந்துச்சு. சசிகலா தான் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது பண்ணாங்களா? ஆனா இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படல. அப்புறம் தான் எல்லா எம்எல்ஏவும் போய் சசிகலாவை பார்த்துட்டு நீங்க தான் எங்க சின்னம்மா, நீங்க தான் பதவிக்கு வரணும்னு சொல்ல போய் இவங்க பதவிக்கு வர அந்த தருணத்துல பெங்களூர் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது, உங்களை கைது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு அடையாளம் காட்டிட்டு துணை பொதுச் செயலாளரா டிடிவி தினகரன் தன் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நிறுத்திட்டு போனாங்க. 4 வருடங்கள் கழிச்சு இவ்வளவு விருப்ப சம்பாதிச்ச சசிகலா 4 வருடங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆகி வரும்போது பெங்களூர்ல இருந்து சென்னை வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய டிராபிக். அப்பதான் தமிழகமே வேற மாதிரி பார்க்கப்பட்டது. இவ்வளவு வெறுக்கப்பட்டவர் எப்படி மறுபடியும் இவ்வளவு ஆதரவுகளை சம்பாதிச்சார் அப்படின்னு. அந்த காலத்துல சசிகலா மீண்டும் அரசியலுக்கு வருவாரா என்பது பெரிய கேள்வியாக மாறியது. ஆனால் கட்சி தன்னோட கதவை சசிகலாவுக்கு மூடியது. மக்களும் வெறுத்தார்கள், சொந்த கட்சியிலையும் வெறுக்கப்பட்டார். த மோஸ்ட் ஹேட்டட் பொலிட்டிஷியனே சொல்லலாம். இன்று மக்கள் இவரை பார்ப்பது அரசியலின் ஒரு எச்சரிக்கை கதையாகவே. எப்போதும் அரசியலில் யார் வேண்டுமானாலும் முதல்வர் ஆகலாமா என்ற கேள்வியை எழுப்புகிறார் சசிகலா. சில தலைவர்களுக்கு மக்கள் ஒரு விதமான உணர்வுகளை, சிலரால் மிகவும் அன்புடன் பார்க்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உதாரணமாக ஜெயலலிதா அம்மா அவர்களை எடுத்துக்கலாம். அம்மா கேண்டீன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவச கணினி, சப்சிடைஸ் சால்ட், வாட்டர், இது மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேரால் அம்மா என்று போற்றப்பட்டவர். போதுமல்லா ஊழல் மற்றும் அதிகாரப்பூர்வமான ஆட்சி முறையை முனைவோர்கள் என்று விமர்சிக்கப்படவும் செஞ்சாங்க. இதே மாதிரி தான் மு கருணாநிதி அவர்களும் தமிழின் அடையாளம் மற்றும் சமூக நீதியின் அடையாளமா இருந்தவர் முன்னணி தலைவர் என்று போற்றப்பட்டாலும் குடும்பம் சார்ந்த நெப்போட்டிசம், இவங்க ஆட்சி காலத்தையும் 2G ஸ்பெக்ட்ரம், இது மாதிரி ஏகப்பட்ட ஊழல்கள், அடிதடிகள் குறித்து விமர்சிக்கப்பட்டார். தமிழ் கலை மற்றும் இலக்கியத்திற்கு வழங்கிய அவரது பங்களிப்புகள் அவரை மிகுந்த மரியாதையுடன் ஆக்கினாலும் அவரோட காலம் கூட சர்ச்சையின்றி இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைம்ல அவங்கள ரொம்ப பாராட்டுறாங்க, ஒரு டைம்ல ரொம்ப விமர்சிக்கப்படவும் செய்யறாங்க. ஒரு சூழ்நிலை தான் கருத்தை உருவாக்குகிறது. எம்ஜிஆர் தனது காலத்தில் ஒரு புரட்சியாளராக இருந்தார். சசிகலா அரசியல் சூழ்ச்சியின் சின்னமாக மாறினார். ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி போன்ற தலைவர்கள் பாராட்டும் மற்றும் விமர்சனத்தின் ஒரு மெல்லிய கோட்ல சமநிலையை காத்தனர். இந்த பதிவுல இதை மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைம் வரும்போது இல்ல எலெக்ஷன் அப்பதான் மக்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. அவங்களோட முகமூடி வேற. அவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள போகல. அது எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் மக்களுக்கு உதவுறது கூட வெளியே ஒரு மாதிரி உள்ள எண்ணங்கள் ஏதோ ஒரு லாபத்துக்காக மட்டும்தான் செய்யற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த முகத்திரையை ஈஸியாலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னா அதுல என்ன இன்டென்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். இது நமக்கு சொந்த வாழ்க்கையிலையும் பொருந்தும். 10,000 கோடி அடிக்கிறான்ப்பா, அதுல 10 கோடி மக்களுக்கு உதவுறான், 10 கோடி உதவுறான்ல அவனுக்கே ஓட்டு போடுவேமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த 10,000 கோடி நம்ம மக்களுக்கு செஞ்சா நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்க, நம்ம நாடு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிகவும் நேசிக்கப்படும் அல்லது வெறுக்கப்படும் தலைவர் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? கீழே கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றும் உரையாடலை தொடர்வோம். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.